காமம் என்பது விதை வடிவமானது, காதல் என்பது தாவர வடிவமானது, கருணை என்பது அது மலர் வடிவமானது. மலர்னா அந்த மலர் வாசம் வானத்து வரைக்கும் போயிடும். நம்ம என்ன செஞ்சிட்டோம், காதலை அங்கே கட் பண்ணிட்டோம். காதலை காதல் நிறைவேறின உடனே கருணைக்கே நம்ம போகலை. அங்கே தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஏன் இந்த காதல் வேணும் காதல் வேணும்னு எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா இலக்கியங்களும் சொல்லுதுன்னா, காதல் தூய்மையான காதல்ங்கிறது எனக்காக நீங்கிறது இல்லை, உனக்காக நானுங்கிறது. நான் வாழணும்னு அவசியம் இல்லை, உனக்காக நான் வாழணும், அவ்வளோதான். அதுதான் உண்மையான காதல். அந்த தூய்மையான காதல் எப்படி வரும், எங்கேருந்து வரும்? முதல்ல அடிப்படையிலே நம்மக்கிட்ட இருக்கிற அன்பு மலரணும். முதல்ல அன்புன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால தான் டர்னர் அப்படின்னு ஒரு பெரிய ஓவியர், உலக பிரசித்தியான ஒரு ஓவியர் இருந்தார். அந்த ஓவியர் ஒரு கண்காட்சி வைக்கிறார். அப்போ கண்காட்சி வைக்கும்போது ஒரு வாசற்பள்ளியே நிற்கிறார் இவர், யார், டர்னர். பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள மக்கள்லாம், நகர மக்கள்லாம் வந்துட்டாங்க, உள்ளே பார்த்துக்கிறாங்க. அப்போ 2 பெண்கள் பேசிக்கிட்டாங்களாம். ஒரு பெண் சொன்னாலாம், என்ன ஓவியம் வரைஞ்சிருக்கிறார் இவர், ஒரு குழந்தை